ஆவேகா பெண்களை ஒருத்தன் தப்பா பேசிட்டான்னு சொன்னதுக்கே விஜய் நேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தார். ஆனா ஒரு கர்ப்பிணி பொண்ணு கூட பார்க்காம அடிச்சிருக்காங்க. சீமான், சாட்டை, இடும்பவனம் ஒருத்தன் கூட வாயை திறக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய ஆதங்கத்தை என்னால பார்க்க முடிந்தது. காரணம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பெண் நிர்வாகி அப்படிங்கிறவங்க அடிச்சு துன்புறுத்தப்படுறாங்க. அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அந்த அனீஸ் பாத்திமா அப்படிங்கிற அந்த பெண் வேட்பாளரை தாக்கின திமுகவை எதிர்த்து இடும்பவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் நேத்து வரை ஏதாவது ட்வீட் போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஒரு ட்வீட் இல்ல, ஒரு கண்டன அறிவிப்பு கிடையாது. ஏதாவது எச்சரிக்கை பதிவு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ட்விட்டர்லயும் சரி, இல்லாட்டி அவங்களுடைய வீடியோவானாலும் சரி, விஜய்க்கு எதிராக அவ்வளோ கொந்தளிக்கிறீங்களே சார், நாங்க இப்போ விஜயை பத்தியே நான் பேசல. உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகிக்கு இப்படி ஒரு மிரட்டலும் அடிச்சு அந்த பெண் நாளைக்கு அந்த குழந்தையை சரியா பெற்றெடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அவங்களுடைய எதிர்காலத்தை, அவங்களுடைய அரசியலினுடைய வீரியத்தை குறைப்பதற்காக இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில வந்துக்கிட்டு அதுக்கான கண்டனத்தை தெரிவிக்கிறார் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள். இன்னைக்கு 24ஆம் தேதி கரெக்டா ஒரு 2 மணி, ஒரு மணிக்கு அந்த டைம்ல இதை பற்றி சீமானவர்கள் பேசுகிறார்கள். கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும், என்டிகே சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படும், இன்று நடத்தப்படும் அப்படிங்கிறத என்டிகே அறிவித்திருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்த பிறகும் சாட்டையெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் சரியே இல்லை. ஒரு கட்சியை அழிப்பதற்கு தலைவனோ தொண்டனோ இல்லாட்டி தலைவனுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நபர்கள் யாரா வேணாலும் இந்த அளவுக்கு ஒரு கட்சியை அவ்வளோ அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த மேஜிக் ட்ரீ அப்படிங்கிறத சூப்பரான ஒரு விஷயமா நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுக்கலாம். ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க, அது கூடவே ஒரு லிக்விடும் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீயை டெக்கரேட் பண்றதற்காக 2 டெக்கரேஷன், ஒரு கிளிட்டர் பவுடரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட்ல அந்த ட்ரீயை நிக்க வைக்கிறீங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிக்விட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிக்விட் எடுத்து அந்த ட்ரீனுடைய மேல் பகுதியிலிருந்து அப்படியே கீழே ஊற்றி அந்த ஸ்டாண்ட்ல விழுற மாதிரி வச்சிருங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது சும்மா பனிப்பொடியுடன் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் வச்சிருந்தாலும் ஒரு 3 மாசம் அப்படியே இருந்துச்சு. நீங்க ஆட்டாம அசைக்காம இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரீ, அதுவும் பனிக்காலத்தில் இருக்கக்கூடிய ட்ரீ உங்க வீட்டில் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த மேஜிக் ட்ரீ ஒன்று. அடுத்ததா இந்த செராமிக் விசில் பேர்டு. இந்த மேஜிக் ட்ரீயை எனக்கு தெரிஞ்சு அமேசான்ல ஒரு 200 ரூபா, 180 ரூபா, 350 ரூபாய்க்குலாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த செராமிக் விசில் பேர்டை, சாதாரண கிளே விசில் பேர்டே 120 ரூபா, 150 ரூபா. செராமிக் அப்படிங்கிறப்ப ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டும் போட்டா ஒரு 400 ரூபா வருது. ஆனா கிட்ஸ் பெஸ்டில 99 ரூபா. சம்மர் ஆஃபர் 2 சேர்த்தே 99 ரூபா தான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக். அரை மணி நேரத்தில் முடியுதா, 1 மணி நேரத்தில் முடியுதான்னு தெரியல. முதல்ல வாங்குறவங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும், இல்லாதவங்களுக்கு இந்த ஆஃபர் மறுபடியும் வரப்போறது கிடையாது. ஸோ பை லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, வாங்கிக்கோங்க.